தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் டீலிங் ஓகே ஆனது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் டீலிங் ஓகே ஆனது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவை மூச்சுக்கு மூச்சு தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக, ரெண்டு பேர்த்துக்கு இடையில தான் போட்டி. ஒன்று திமுக, ஒன்று தாவேகா, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் செய்தவர் இந்த ஜோசப் விஜய். திமுகவை தீய சக்தின்னு சொல்லியே பிரச்சாரம் பண்ணாப்புல. ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தீய சக்தி செஞ்ச ஊழல்களை பூரா தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள், அரசியல் ஆர்வலர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பேருக்கு 1-2 நடவடிக்கை எடுத்தாப்புல. வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் நடவடிக்கை எடுத்தாங்க. செந்தில் பாலாஜி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் சோதனை நடத்தினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்கலை. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்நேரம் வந்த ஸ்பீடுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், திமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்க துறையில் செய்த ஊழல்களை பூரா தோண்டி எடுத்து இன்னைக்கு ஒரு 10 அமைச்சரையாவது சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டிருக்கலாம். ஆனால் அது செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுத்தாப்புல திரைமறைவில் டீலிங் ஓகே ஆயிருக்கு. திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் டீலிங் ஓகே ஆயிருக்கு. உதயநிதிக்கும் ஜோசப் விஜய்க்கும் டீலிங் ஓகே ஆயிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கு. நாங்கள் கொடுக்குறத கொடுக்குறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க. பேரம் படிஞ்சிருச்சு போல். அதான் தமிழக வெற்றி கழகம் இப்போ நடவடிக்கை எடுக்கலை. ஜோசப் விஜய்க்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நீதி நியாயத்தை நிலைநாட்டணும், தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இருந்துச்சுன்னா, திமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழலை பூரா தோண்டி எடுத்து நடவடிக்கை எடுத்து அவங்கள குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டியிருக்கணும். அதை செய்யலை. ஏன்னா டீலிங் ஓகே ஆகிருக்கு. இப்போ யாரை நம்புறதுனே புரியலை. மாற்றம்னு சொன்னாப்புல. நான் மாற்றத்தை கொண்டு வருவோம் சொன்னாப்புல. மாற்றத்தை எதிர்பார்த்தா மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ விஜய் பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு பெயரை மாற்றியிருக்காப்புல. பெயர் மாற்றம் தான் நடந்திருக்கு. அடிப்படை மாற்றம் நடக்கலை. ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அடிப்படை மாற்றம் நடக்கலை. ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அதே நேரத்தில் திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் தான் நடந்திருக்கு. வேறு எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திரைமறைவு டீலிங் ஓகே ஆயிருக்கு.